Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பரோட்டா, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே பொருத்தமா கிரேவி எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த கிரேவியை நம்ம வறுத்து அரைச்சு ரெடி பண்ண போறோம். நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த கிரேவி செய்யறதுக்கு கடாய் ஹீட் பண்ணிட்டு ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு சோம்பு கொஞ்சம் கூட இருக்கணும். இது கூட ஒரு 15லேருந்து 20 பீஸ் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 20 பீஸ் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துட்டு இதையும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுருங்க. இப்போ நம்ம சேர்த்துந்த எல்லாமே நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் ஆற வச்சுட்டு சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு கடாய் ஹீட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட இருக்கணும், அதனால தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். அதை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்குனதுக்கு அப்புறமா இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி ஒரு 3/4 பதம் அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா சுருள வதக்கிடுங்க. நம்ம சேர்த்து எல்லாமே நல்லா சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். தனி மிளகாத்தூள்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துட்டு இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்து நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா சுருண்டு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட போகிறோம். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். நம்ம முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்துருக்கனால சீக்கிரமாக அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இது கூட வேக வச்ச பட்டர் பீன்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு குக்கரில் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பட்டர் பீன்ஸுக்கு பதிலாக காலிஃப்ளவர் சேர்க்கலாம். அதே போல் பன்னீரும் சேர்த்து செய்யலாம். நான்வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா சிக்கன், மட்டன் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் இல்லாதவங்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் தாளிக்கவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க. எந்த அளவுக்கு கொதிக்குதோ அந்த அளவுக்கு கிரேவியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. தேவைப்பட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான பட்டர் பீன்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பரோட்டா, நான், சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.